சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவு முக்கியத்துவம் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கும் கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்கள்ல குப்பையில இருக்கிறவனையும் கோடீஸ்வரனா ஆக்கிடுவார், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் குப்பையில தள்ளி விட்டுருவார். இதனாலதான் எல்லா ஜோதிடர்களும் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சனி பகவானோட வக்ர பயிற்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சிம்ம ராசிக்காரங்க இது சாதாரண வக்ர பயிற்சி தானே அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா கடந்து போயிடாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. கடந்த 4 வருஷமாவே உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியா இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த 4 வருஷத்துல சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி வீழ்ச்சிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்குமே ஒழிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. நிறைய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்திருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. போட்ட முதலீட கூட எடுக்க முடியாம ஒரு சிலர் கடன் நெருக்கடிகள்ல சிக்கி இருப்பீங்க. போதாக்குறைக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த 4 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. போதாக்குறைக்கு ஒரு சில சிம்மராசிக்காரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம தொழில், இதுலதான் நமக்கு வருமானம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தொழிலேயே பெரிய அளவுல வீழ்ச்சிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. பெரிய அளவுல நஷ்டங்கள் அப்படிங்கறதையும் கடந்த 4 வருஷத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. இது கூடவே இப்ப நடப்புல இருக்கிற கண்டக சனி சிம்மராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி விட்டுருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்க குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடியால தொழிலையும் சரியா நடத்த முடியாம, உத்தியோகத்தையும் சரியா பார்க்க முடியாம தோல்விகளை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கண்டக சனி அவங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தி அது மூலமா சிம்மராசிக்காரங்களை முடக்கி போட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 4 வருஷங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த வகையிலுமே சாதகமான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல. முழுக்க சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல தற்சமயம் சிம்மராசிக்கு கண்டக சனியா இருந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டு வரக்கூடிய சனி பகவான் வர்ற ஜூன் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு சனி பகவான் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி 12 ராசிகள்லயுமே ஒரு விதமான தாக்கம் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த வக்ர சனி என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், இந்த வக்ர சனி காலத்துல சிம்மராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். அந்த வகையில ஜூன் 29ஆம் தேதி நடக்க இருக்கிற சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய யோகங்களை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சோர்ந்து போய் துவண்டு போய் கிடக்கிற சிம்மராசிக்காரங்க சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறமா சுறுசுறுப்பா மாற போறீங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்க போறீங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிக்கும். எது வந்தாலும் பாத்துக்கலாம், இதை மீறி என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும். குறிப்பா இவ்வளவு நாளா நீங்க ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காரியத்தை இப்ப செய்யலாமா இல்ல கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த காரியத்துல இறங்கி பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சிம்மராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியம். அதாவது இவ்வளவு நாளா ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா உங்களால தொழில சரியா கவனிக்க முடியாம போயிருக்கும், அப்படி இல்லைன்னா உத்தியோகத்துல சரியா கவனம் செலுத்த முடியாம போயிருக்கும். ஆனா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறமா படிப்படியா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா மாறும்போது உங்களால மறுபடியும் தொழில சிறப்பா கவனம் செலுத்த முடியும். உத்தியோகத்திலையும் உங்களால சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியும். இதனால தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் உங்களுக்கு வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்காது.
உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் முழுமையா விலகும் அப்படிங்கறதால நீங்க முழுமையான ஈடுபாட்டோட உங்க பணிகளை செய்ய போறீங்க. அது மூலமா நிறைய வெற்றிகளையும் இந்த காலகட்டத்துல நீங்க அடைய போறீங்க. அதனால சிம்மராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாங்க. உங்களோட தன்னம்பிக்கை தான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள்ல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகம் அப்படிங்கறது ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வக்ர சனிப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்லயும் கண்டிப்பா தொடரும். சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நீங்க வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து நல்ல விதமான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவும் சிறப்பான ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலமா சனி பகவானோட வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதனால சிம்மராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்ததான் நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நோக்கி உங்க பயணத்தை வச்சுக்கோங்க. அதுலயும் முக்கியமா உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமா நீங்க முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் அவங்களோட எதிர்காலம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த வக்ர சனிப்பெயர்ச்சி காலகட்டம் அற்புதமான காலகட்டமா இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வக்ர சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையா நடந்துக்குவாங்க. அதே போல நீங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரம் கிடைக்கிற புதிய வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. உங்க தகுதிக்கும் திறமைக்கும் சரியான வேலை வாய்ப்பு தானா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு வருமானம் சிறப்பானதா இருக்கு, மரியாதையும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இது மூலமா சம்பளம் நிறைய கிடைக்கும், வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட மரியாதை இல்லாத இடத்துக்கு வேலைக்கு போய் மாட்டிக்காதீங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் சரியான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கல அப்படின்னா நீங்க புதுசா வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை தாராளமா ஏத்துக்கலாம். அப்படி இல்லாம இப்ப வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சரியான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குது, சரியான அங்கீகாரமும் கிடைக்குது, ஆனா சம்பளம் மட்டும் கம்மியா இருக்குது அப்படின்னா இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனாலும் உங்க தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் என்னதான் உங்க கைகள்ல பணப்புழக்கம் ரொம்பவே சிறப்பானதா இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் உங்களுக்கு நிறைய சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குறிப்பா உங்க குடும்பத்துல சுபகாரியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நடத்துறது, சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வீட்டு கிரக பிரவேசத்தை நடத்துறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, இன்ப சுற்றுலாக்கள் போறது, குழந்தைகளோட வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகளை செய்யறது அப்படின்னு தொடர்ச்சியா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கறத கண்டிப்பா கொடுக்கும், மன அழுத்தத்தை முழுமையா விரட்டும். நன்றி, வணக்கம்.